கிறிஸ்துக்குள் மிக அதிகமாய் பிரியமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மே மாதத்தின் 17ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இதோ இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெயிலின் காலத்தை எங்களுக்கு குளிர்ச்சியாய் மாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை தாரும் ஆண்டவரே. எங்கள் புல் பூண்டுகள் செழிக்க, வனவிலங்குகள் ஆண்டவரை தாகத்தை தீர்த்து கொள்ள, கால்நடைகள் ஆண்டவரே தன் தாகத்தை தீர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை. இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு நம்முடைய இறை ஆசிரியர்களை தார். இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் 266வது ஞான பாடலாகி அடியார் நெஞ்சே தயவா என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 266. தயவாய் அன்பால் நிரப்பி உமக்கே பொருந்தும் அலங்காரமாய் படையும் தேவ ஆவியே மெய்தேற்ற வாழிக்கிற பரையவாய் இருக்கிறீர் வானாபிஷேகமாகிய ஜீவாரும் நேசத்தியும் நீர். பலவரம் நடத்திய நீர் தாம்பேரானோட வீரல் தெய்வீக சொல் போரப்பட உம்மால் பாடியும் பாஷைகள் வெளிச்சம் தாரும் அறிவில் மெய்யன்பை நெஞ்சிலே கோடும் சரீர பல வீணத்தில் பலமுண்டாக்கி அருளும். அடியார் எச்சரிக்கையாய் நீரேவும் போலடக்கவே பிசாசின் சூதை தூரமாய் விலக்கும் மணவாசரே. பிதாசுதனையும் நன்றாய் அறிந்து அண்டிக் கொள்ளவே நீரெங்கள் தேவ குருவாய் இருமேருவர் ஆவியே. திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் இப்போதென்றைக்கும் சகல புகழ்ச்சியும் உண்டாகவும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதத்தின் 17ஆம் நாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 16ஆம் அதிகாரங்களிலே சில வசனங்கள். அன்பானவர்களே, இந்த வாரம் நாம் தூய ஆவியர் பெருவிழா என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே அதை சார்ந்த திருமறை பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 25வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, இந்த உலகத்தின் மக்கள் இயேசுவை வெறுத்தார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது இவ்வாறு நிறைவேறிற்று. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியர். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து இருக்கிறீர்கள். ரொம்ப அழகாக சொல்றார். பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுவை காரணமின்றி பகைப்பார்கள், அவரை துரோகம் செய்வார்கள், அவருக்கு துரோகம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் தூய ஆவியாரை அனுப்புவார். அவர் வந்து உங்களை சத்தியத்தில் நடத்துவார், உண்மையிலே நடத்துவார். அதனால அவருக்கு பேரு சத்தியம், சத்திய ஆவியானவர் என்று பேர், இல்லையா? சத்திய ஆவியானவர் தந்தையிடமிருந்து அவர் அனுப்புவார் என்று சொல்றாரு. அதே போல அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வர். அப்போ சான்று பகர்கிற ஆவியானவர், சத்திய ஆவியானவர், சான்று பகர்கிற ஆவியானவர். நீங்களும் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னை குறித்து சான்று பகர்வீர்கள் என்று சொல்றார். அப்போ சான்று பகர்வது சத்திய ஆவி அப்படின்றது, இந்த சத்தியம் அப்படின்னா என்னன்னா அலேத்தேயா என்கின்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். அலேத்தேயா அப்படி சொன்னால் உண்மை, அதாவது உண்மை, சத்தியம். இன்றைக்கு நிறைய இடங்களில் உண்மையை மறைத்து பொய்யை பரப்புகின்றவர்கள், பொய்யை பேசி கொண்டிருக்கிற மக்கள் தான் இருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் கூட என்னென்னோ நடந்தது, ஆனால் அவங்க அதை செய்தாங்க இதை செய்தார்கள் என்று பொய் பரப்புவர்களை நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லா இடத்துலையுமே பொய்கள் அதிகமாக பேசப்படுகிறது, பொய்கள் அதிகமாக திணிக்கப்படுகிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், நிச்சயமாக உண்மைதான் ஜெயிக்கும். ஆமென். உண்மைதான் ஜெயிக்கும். பொய் என்னைக்குமே ஜெயிக்காது. பொய் அது தோற்று போகும். ஆனால் பொய் வந்து இருளை போன்றது. சூரியன் வருகிற போது, உண்மை என்கின்ற சூரியன் வருகிற போது பொய் என்கின்ற இருள் மறைந்து போகும். அதை தான் இங்கே இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்று பகர்வைகள், விட்னஸ். விட்னஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு மாற்றூரியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மாற்றூரியா என்ற கிரேக்க வார்த்தை. மாற்றூரியா என்று சொன்னால் இரத்த சாட்சி. இதை நம்ம மைக்கு பிடிச்சின்னு போய் சாட்சி சொல்றது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சின்னு சொன்னால் மைக்கு பிடிச்சின்னு சாட்சி சொல்றாங்க. அது இல்லை, இரத்த சாட்சி. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மரிப்பது, இல்லையா? அதே யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்தால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்கிறார். அதுதான் சாட்சி. ஆண்டவருக்காக நாம் சாக வேண்டும். உலகத்தில் பாவத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, அநியாயத்தை வெறுத்து நம்ம ஆண்டவருக்காக சாகும் பொழுது, உலக பிரகாரமாக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக நம் இன்னுயிரை கொடுக்கிற போது அது விட்னஸாக மாறுகிறது. அப்போது இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். சத்திய ஆவியானவர், சான்று பகர்வர், அலேத்தியா, அதே போல் மாற்றோரியா. 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் நான் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. அதாவது இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், ஆலயங்களை வந்து இடிக்கிறது, ஆலயங்களை கொளுத்துகிறது எல்லாம் நான் பார்க்குறோம். மணிப்பூரில் கூட கடந்த 1 வருட காலமாக ஆலயங்களை இடித்து மக்களை ஆலய தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்தி காடுகளில் அவங்க வசித்தாங்க. இப்போ காடுகளிலே கூட அவர்கள் போய் அங்கே கடவுளை தொழுகை செய்தார்கள் என்பதை நம்ம செய்தியிலெல்லாம் பார்க்கிறோம். அப்போது மக்களை தொழுகை கூடங்களுக்கு விரோதமாய் அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க தொழுகை கூடங்களை அழிப்பார்கள், தொழுகை கூடங்களை எரிப்பார்கள். இதுதான் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது நாங்கள் கடவுளுக்கு செய்கிற தொண்டு என்று அவர்கள் செய்வார்கள். அதுதான் அவங்களுடைய அறியாமையை நம்ம பார்க்குறோம், இல்லையா? அவருடைய முட்டாள்தனமான ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை, அறியாமை, அவங்க கடவுளுக்கு செய்கிற தொண்டாக பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? அமைதியாக இருங்கன்னு சொல்கிறார். தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதனால் இதை செய்கிறார்கள், இல்லையா? அப்போ இயேசுவை அறியாதவர்கள், பிதாவை அறியாதவர்கள்னால அவங்க இதெல்லாம் செய்வாங்க. இது
இன்றைக்கு காலாகாலமாக நடக்கிறது இல்லையா? பாருங்கள், ஒடிசாவில் கடந்த 2000 காலங்களில் நான் பார்க்கிற போது கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவருடைய அன்பு 2 குழந்தைகளை எரித்து கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட மக்கள் இன மக்கள் சாதியை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் எரித்து கொண்டார்கள். ஏன்னா அவங்க ஒரே தப்பு கூட செய்யலை. மற்றவர்களை மக்களை அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று தான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட். ஆனால் அது கிடையவே கிடையாது. அவங்க போய் ஏழை எளிய மக்களை, குறிப்பாக அந்த குஷ்டரோகம் பிடித்தவர்களை அவர்கள் போய் கையை வைத்து சுத்தம் செய்து அவங்க மக்களாக மாற்றினார்கள். மக்களை, அவங்க சொந்த மக்களை அவர்களை விட்டு தூர வைத்திருந்தாங்க, குடும்பத்தை விட்டு தூர வைத்தாங்க, ஊரை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அவங்கள போய் இவங்க சுத்தம் செய்து காப்பாற்றினாங்க. ஆனால் இவர்கள் எங்கே இவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களாய் மாற்றி விடுவார்களோ என்ற ஒரு மிக முக்கியமான மத அமைப்பு அவர்களை கொளுத்தி கொன்றதை நாம் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக குழந்தைகள் கூட பார்க்காம அவர்கள் கொன்றார்கள். அதான் இன்றைக்கு வரலாறு இல்லையா? இந்தியாவில் இது மாதிரி நிறைய வரலாறு. ஏன் தோமாவையே ஓட ஓட முதுகிலே குத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமான சமூகத்தை, சாதியை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்கள் தான் அதை செய்தாங்க. இன்றைக்கி அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதெல்லாம் செய்வாங்க, அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க யாரை அறியலை, கடவுளையும் அறியலை, குமாரனையும் அறியவில்லை. அதான் சொல்றார், அவர்கள் தந்தையும் என்னையும் அறியாமல் இருப்பதனால் இவ்வாறு செய்வார்கள். இவை முழு நேரம், இவை நிகழும் நேரம் பற்றிய முன்பை சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகிற போது நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகம் உங்களை கொலை செய்ய ஆயத்தமாக இருக்கும். காரணம் என்னென்னா அவர்கள் இணையம் அறியல, பிதாவையும் அறியவில்லை என்று இயேசு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த நேரத்தில் தான் தூய ஆவியானவரை நான் அனுப்புவேன் இல்லை, ஆற்றல் உள்ள ஆவியானவர், த வெரி பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொன்னால் தூய ஆவியானவர் உங்களை அனுப்ப சொல்கிறார். தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன், இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுக்குள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். ஏசாமி டிபார்ச்சரை பற்றி பேசுகிறார். நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், என்னை கொலை செய்ய, யூதர்கள் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை திரும்பி திரும்பி சொல்கிறாரு. ஆனால் இவர்களுக்கு அதை புரியலை. ஆனால் அவங்க நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா வேதனைப்படுறாங்க. ஐயோ, ஆண்டவர் போயிட்டா எப்படி, நம்ம எப்படி ஊழியத்தை செய்கிறது, நம்ம எப்படி வாழ்கிறது, நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி வந்துட்டோமேன்னு சொல்லி அவங்க வேதனை பண்ணுறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகிறதுனால நீங்கள் பயனடைவீர்கள். ஏன்னா நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அப்போ துணையாளர் என்று சொல்லுகிறார். துணையாளர் இல்லையா, உடன் இருப்பவர். துணையாளர் என்று சொன்னால் உடன் இருப்பவர், கூட இருப்பவர் அந்த ஆவியானவர். அப்போ துணையாளர் என்று சொல்லப்படுகிறது. துணையாளர் உங்களிடம் வருவார், நான் போனால் தான் வருவார், அவங்களோட அனுப்புவேன். அவர் பாருங்க என்னென்ன அவர் உணர்த்துறார் பாருங்க. பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகிற்கு பேசுவார். பாவத்தை பற்றி அவர் உலகத்திற்கு இந்த எடுத்துரை. பாவம் என்று சொன்னால் கிரேக்க பாஷையில் அமார்ஷியா என்று சொல்லப்படுகிறது. அமார்ஷியா என்று சொன்னால் மிஸ்ஸிங் த மார்க், நம்ம வாழுகிற வாழ்வை விட்டு விலகி வாழ்வது, அதான் பாவம். கடவுளை வணங்காமல் இருப்பது, இயேசுவை வணங்காமல் இருப்பது, இல்லை ஆலயத்துக்கு செல்லாமல் இருப்பது, இது மாதிரி நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். அப்போ பாவத்தை பற்றியும் நீதி இல்லையா, நீதி சாதேக் என்று சொல்லப்படுகிற எபிரேய வாசை, ஷாதேக் என்று சொன்னால் நீதி. அப்போ தீர்ப்பு இல்லையா, ஜட்ஜ்மெண்ட், இவை மூன்றையும் ஆவியானவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். அதுதான் அவருடைய வேலை என்று சொல்லப்படுது. அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகிற்கு சொல்லுவார். அதே போல உலகினர் கொண்ட கருத்துக்களை தவறானவை என்பதை எடுத்து காட்டுவார். உலகத்தின் மக்கள் என்ன புரிந்திருக்கிறாங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, தீர்ப்பை குறித்து, அதை அவர் மாற்றி சொல்லுவார் என்று சொல்லுகிறது. பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்களுடைய கருத்து நிறைய தப்பாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் கொண்டிருக்கிற தவறையெல்லாம் ஆண்டவர் சுட்டி காண்பிக்க போகிறார். நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் விலகி செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்று சொல்றார். அப்போ பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி தெளிவாக ஒரு விளக்கத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்து சொல்றார், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் இவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அப்போ முழு உண்மையை, த ஃபுல் ட்ரூத் இல்லையா, ஃபுல் ட்ரூத் என்று சொல்லுகிற போது முழுமையான சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்துகிறவர் தான் சத்திய ஆவியானவர். அவர் வருகிற போது உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லி வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவே நான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அதான் அப்போ இயேசு ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்று பேசின எல்லாவற்றையும் ஆவியானவர் பேசுவார் என்று சொல்றார். அப்போ தூய ஆவியானவர் வருகிற போது நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாக அதான் சொல்ற, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலம் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடர்கள் இன்னும் சிறிது காலம் என்று ஏன் ஆண்டவரை சொல்றீங்க அப்படின்னு கேட்டு அவங்க பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராக, சத்திய ஆவியானவராக பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, தீர்ப்பை குறித்து இல்லையா, முதல்ல நாம் பார்த்தோம் நியாயத்தை குறித்து பேசுகிறவர், உண்மையை குறித்து பேசுகிறவர் இல்லையா, சான்று பகர்வதை குறித்து பேசுகிறவர், அதே போல இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று பேசுகிறவர். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த உலகம் என்பது நமக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் தூய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறபடினாலே அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் நம்மை வெறுக்கும், பகைக்கும், ஆனால் தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற போது அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு சான்று பகர நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை இந்த நாட்களிலே தூய ஆவியானவருடைய ஆற்றலால் நம்ம வாழ கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். இல்லை, அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மே மாதம் 17ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தூய ஆவியருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே பெந்தேகோஸ்தே என்ற திருநாளை இப்படி ஆலயத்தில் நாங்கள் அனுசரிக்கிற போது இப்படி தூய ஆவியானவரை இன்னும் ஒரு விஷயம் கூட எங்கள் திருச்சபையின் மேலே ஊற்றுங்க ராஜா. வாரும் போதகரே, வாரும் ஐயா தூய ஆவியானவரே என்று சொல்லி நாங்கள் பாடுகிறதை போல வாரும் ஐயா தூய ஆவியானவரே என்று பாடி உண்மை நாங்கள் வரவேற்று இருதயத்தில் தங்க வைத்து நீர் எங்களுக்கு உண்மையை குறித்து, ஆண்டவரே சான்று பகர்வதை குறித்து, ஆண்டவரே இதோ உலகத்தில் ஏற்பட போகிற துன்பங்களை குறித்து, துயரங்களை குறித்து, உண்மையை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, ஆண்டவர் தீர்ப்பை குறித்து நீர் பேச போகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்திருக்கேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே காலை நேரத்தில் எங்களோடு கொண்டிருந்து எல்லா கஷ்டங்களுக்கு ஆண்டவரை தாங்கிக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆவியானவரை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், அநேக மக்கள் துன்பங்களிலே, துயரங்களில் இருக்கிறார்கள். அதாவது உலக பிரகாரமான துன்பங்கள், ஆவிக்குரிய துன்பங்கள், ஆண்டவரே ஏதோ அரசாங்கம் ஆளுகை ஆண்டவர் செய்கின்ற மக்களால் வருகிற துன்பங்கள், இன்றைக்கு திருச்சபையில் ஏற்படுகிற துன்பங்கள், குடும்பங்களில் ஏற்படுகிற துன்பங்கள், வேலை செய்கிற ஏற்படுகிற அதனாலே ஆண்டவர் இடங்களில் ஏற்படுகிற துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்கள் மக்களை என் தேவனே நீர் காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை மக்களுக்காக, இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேட்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை, உற்சாகத்தை என் தேவன் தாமே நீ தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். உபத்திரவங்கள் வருகிற போது நாங்கள் அதை ஆண்டவரே கண்டு பயந்து ஓடாமல் தைரியமாக எதிர்த்து ஆண்டவரை போராடி வெற்றி பெறுகிற மக்களாய் ஆண்டவரை தூய ஆவியானவர் என்கின்ற பெரும் ஆற்றல் உள்ள ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ கிருபை தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் காலத்தில் உஷ்ணத்திலிருந்து அவளை காத்திரலும் வழி நடத்துகிறாச்சா. இந்த இசைவழி பயணத்தில் என்னோடு இருக்கிற என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதி வழி நடத்தும் தேவையை சந்தியும். இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காய் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் பேரழைத்திற்காய் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே இந்த கிராம சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஆயர்களை ஆசீர்வதியும். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியங்கள் இன்னும் சிறப்பாக நடைபெறட்டும் ராஜா. அதே போல இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், இப்படி ILC பொறுப்பாளர்களுக்காக, சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக, அனைத்து ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், குறிப்பாக போட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரம் திறக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கி தாருங்க. ILC பிரசிடென்ட்டுக்கும் GTக்கும் அந்த உணர்வை தந்து ஆண்டவர் திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கி தாருங்க. குறிப்பாக இந்த நாளில் கூட பாஸ்டர்ஸ் கவுன்சிலிங் நடைபெற இருக்கிறது. எந்த பிரச்சனை இல்லாமல் நடைபெறுவதற்கு ஆண்டவரே நீரே அவர்களோடு துணை நின்று வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாட்களிலே எப்படி திருச்சபையோடு தங்கிட்டு உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜபிக்கிறோம், இல்லை ஆட்சி செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். நல்ல மனிதநேயம் உள்ள சாதி மதம் இனம் பார்க்காத ஆண்டவர் நல்ல ஒரு தலைவரை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தலுக்காக ஜபிக்கிறோம். இந்த தேர்தல்கள் ஆண்டவர் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க கிருபை தாரும். எல்லா மாநிலத்திலும் அமைதி சமாதானம் பொங்கட்டும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்காக ஜபிக்கிறோம், என்னுடைய முதலமைச்சருக்காக, எங்களை ஆட்சி செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. உலக நாடுகளில் இருக்கிற பசி பஞ்சம் பட்டினி ஆண்டவர வியாதிகள் பலவீனங்கள், குறிப்பாக இயற்கை பேரிடர்கள் போர் பதற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டுமானால் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளை சார்ந்த மூத்த வயது உள்ள மக்கள், பலவீனமானவர்கள், கஷ்டப்படுறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, ஆயர்கள், ஆயர் அம்மாக்கள், ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. குறிப்பாக அவருடைய பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறார்கள், கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாக ஆண்டவரை சுத்தமானால் ஆண்டவருடைய ஊழியர்களை செய்ய அவளை பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ இந்த அருமையான தூய ஆவியானவருடைய பலத்தை பெற்று ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே சாட்சியாய் ஜீவிக்க கிருபைத்தார். இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக.